Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் 200லேருந்து 175 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த கட் ஆஃப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஒவ்வொரு காலேஜுக்குள்ளே போய் அந்த கட் ஆஃப் வந்து நம்ம ஒவ்வொரு பிரான்ச் அண்ட் கம்யூனிட்டிக்கு பார்க்கணும். பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓவராலாக எல்லா க்ளோசிங் கட் ஆஃபையும் வந்து நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணி ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து எது வந்து ஹைலி ப்ரிஃபர்ட் அப்படின்ற கம்பேரிசன் தெரியும். சப்போஸ் இப்போ நம்ம பார்க்குற இந்த லிஸ்ட்டில் வந்து 20th பொசிஷனில் ஒரு காலேஜ் அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30th பொசிஷனில் ஒரு காலேஜ் அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா பை கம்பேரிசன் எந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஹைலி ப்ரிஃபர்டாக இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால இதில் ஈஸியாக பார்க்க முடியும். இதே நம்ம வந்து ஒரு 2 காலேஜை கம்பேர் பண்ணால் நம்ம தனித்தனியாக அதில் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறனால ஈஸியாக இதுலேருந்தே பை கம்பேரிசனில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து எல்லா கம்யூனிட்டியோட கட் ஆஃபும் இருக்குது. நான் ஓசி கம்யூனிட்டியை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஹையஸ்ட் டு லோயஸ்ட். அப்போ நம்ம அதர் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம சைட் பை சைட் நம்ம பார்த்துட்டே வரலாம். ஏன்னா அதுவும் வந்து மோரலஸ் இதே ஆர்டரில் தான் இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த ஒரு பிடிஎஃப் இந்த ஒரு வீடியோலேயே வந்து வி ஹாவ் ஆல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம தனித்தனியாக சென்னை ஜோன், கோயம்புத்தூர் ஜோன், அதர் டிஸ்ட்ரிக்ட் அதை மாதிரி பார்க்குறத விட நம்ம ஓவராலாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இதில் வேண்டியதை நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடும் நான் கொடுத்துருக்கேன். இங்கே சைடில் வந்து நம்ம நம்பர் 1 to 3 இருக்கும். அது வந்து ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் கம்பேரிசனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து காலேஜ் கோடு 1 அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஓசிக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 200. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்றத நம்ம இதில் பார்க்க முடியுது. இதே நீங்கள் அதர் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிசி பார்க்கலாம், பிசிஎம் பார்க்கலாம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இதோட க்ளோசிங் கட் ஆஃபை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஓசி ஸ்டூடெண்ட்டுக்கு 200ல் கிடச்ச ஒரு சீட் வந்து இதுவே பிசியாக இருந்தால் 199.5ல கிடச்சிருக்கு. ஸோ அந்த கம்பேரிசன் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சிஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ இதோட பிரான்ச் கோடும் நான் போட்டிருக்கேன். இது வந்து 199.5 ஓசி கம்யூனிட்டி, பிசிக்கு வந்து 199. நீங்கள் அதர் கம்யூனிட்டிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னா ஒரு 5,000 rupees இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 rupees வந்து நார்மல் கோர்ஸை விட அதிகமாக இருக்கும். பட் சிலபஸ் எல்லாமே வந்து சேம் தான். அடுத்தது நம்பர் 3 மறுபடியும் சிஇஜி கேம்பஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து 199.5 க்ளோசிங் கட் ஆஃப். நீங்கள் அதர் கம்யூனிட்டிக்கும் பார்த்துக்கலாம். நான் சொன்ன 199.5 வந்து ஓசி கம்யூனிட்டி. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து நமக்கு என்ன கிளியராக ஒரு ஐடியா கொடுக்குது அப்படின்னா த டாப் மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டாக காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு 3மே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்ததும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பட் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ், அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 4th பொசிஷன். அதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 199. ஸோ நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு சிஜி கேம்பஸ் கொடுப்பாங்க. அது கிடைக்கல அப்படின்னா தே கிவ் ஃபார் எம்ஐடி கேம்பஸ். ஸோ குரோம்பேட்டில் இருக்குது. அடுத்தது நம்பர் 4th எம்ஐடி கேம்பஸ் பார்த்துட்டோம். 5th பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிஇஜி கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ நம்ம ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் வச்சுருக்கும் போது இந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னாவே நம்ம வந்து என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த இதை ஃபஸ்ட்டு கொடுக்குறது எதை செகண்ட் கொடுக்குறது தெரியாமல் இருந்துச்சுன்னா ஜென்ரலாகவே என்ன வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ ஆகுதோ நம்ம அதை கொடுக்கறதுக்கு ஈஸியராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கலாம், அதுக்கு இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்களா நமக்கு வந்து 6th பொசிஷனில் வந்து சிஇஜி கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது. அண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்றது தெரியுது. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்என் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ், காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் வந்து 198.5. ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஆஃப்டர் அண்ணா யூனிவர்சிட்டி வருது அப்படின்னா இது வந்து எஸ்எஸ்என்.
இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 198.5. சில பேர் வந்து நம்ம படித்தா டாப் மோஸ்ட் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டில் தான் படிப்பேன் அப்படின்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி, அப்புறம் எஸ்எஸ்என், ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ்லேயே இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டிடியூஷன்லேயே வந்து ப்ரிஃபர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டினா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன், அது கிடைக்கலனா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ப்ரிஃபரன்ஸ் வந்து வேரி ஆகும். சில பேர் நான் படித்தா கம்ப்யூட்டர் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த காலேஜ் போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்டிவாக என்னெல்லாம் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் என்ன ப்ரிஃபரன்ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். சப்போஸ் இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டே வரோம், இப்போ நான் வந்து சென்னையில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம கோயம்புத்தூர் வர காலேஜஸ்லாம் விட்டு சென்னை ஜோனில் இருக்கிற ஆர்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா கோயம்புத்தூர் ஜோன் தான் வேணும் அப்படின்றவங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சென்னையை விட்டுட்டு அந்த ஜோனில் இருக்க காலேஜோட லிஸ்ட்டு அண்ட் அதோட டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிஎஸ்ஜி வருது பாருங்கள். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் வந்து 198.5. ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஈக்குவலி ஒரு டஃப் காம்படிஷனில் இருக்குது வென் இட் கம்ஸ் டு தி வெரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் அதர் காலேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் எலக்ட்ரானிக்ஸும் சம் கேப் இருக்கும் கட் ஆஃப்லேயே. பட் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்த 2 கோர்ஸுமே வந்து ஹைலி என்ன சொல்கிறதுன்னா லைக் ப்ரிஃபர்டு அண்டு நல்ல ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும். அதனால் வந்து இந்த 2 கோர்ஸுமே வந்து ஹைலி ப்ரிஃபர்டு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10th பொசிஷனில் மறுபடியும் எம்ஐடி கேம்பஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வருது. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் ஒரு ஓசி கம்யூனிட்டி 198. அடுத்தது 11th மறுபடியும் எம்ஐடி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்தது எம்ஐடி கேம்பஸ் 12th ஆப்ஷனில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கு அடுத்தது நமக்கு 13th ஆப்ஷனில் வந்து சிஜி கேம்பஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இப்போ இந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜஸ்லாம் வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து. ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சில பேருக்கு நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். பட் இதை பார்க்கும்போது ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ ஏதோ சம்திங் இட் ஹஸ் காட் வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நம்மளோட சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ ட்ரிபிள்இ வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்தது மறுபடியும் எம்ஐடி கேம்பஸ் 14th ஆப்ஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து 15th மறுபடியும் பிஎஸ்ஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்புறம் 16th எம்ஐடி கேம்பஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 17th சிஇஜி கேம்பஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலைசேஷன். அடுத்து சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அடுத்து 19th மறுபடியும் எஸ்எஸ்என் ஐடி. அடுத்தது 20th பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இது செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து 21st எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ நம்ம எந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் க்ளோஸ் ஆகுது, அதுதான் ஹைலி ப்ரிஃபர்டு. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் ஆர் சம்டைம் ஐடி. ஸோ இது வரைக்கும் நம்ம 23rd வரைக்கும் பார்த்துருக்கோம், 22nd வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம 400 லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டாப் கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை. ஸோ நீங்கள் யார்கிட்டையுமே சஜஷன்ஸ் கூட கேட்க வேணாம். இந்த காலேஜ் அண்ட் இந்த பிரான்ச் எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்டரில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா ரிசர்ச் பண்ணுங்கள். இது வைக்கலாமா வேணாமா, வச்சுக்கலாம் அப்படின்னா அதில் இருக்கட்டும், வேணாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸோ நிறைய சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறது வந்து எப்பவுமே ஒரு சேஃபான ஆப்ஷன். அண்ட் 23rd பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதோட க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்கள் ஓசி கம்யூனிட்டி 196.5. அடுத்தது மறுபடியும் வந்து எம்ஐடி கேம்பஸ் 24th ஆப்ஷன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கம்மி. அண்ட் அது ஒரு ரீசன். இது வந்து கொஞ்சம் குயிக்கராகவே க்ளோஸ் ஆகிடும். அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கிடைச்சா நம்ம இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ 196 வந்து க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்தது 25th ஆப்ஷனில் எம்ஐடி கேம்பஸ். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்.
ஸோ இது கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மாதிரி தான், நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வரும், பட் மோர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அண்ட் 26 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் நீங்கள் ஆல்ரெடி பிஎஸ்சி பார்த்தோம் அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தோம். இப்போ தேர்டு டாப் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி வந்திருக்கு. ஸோ இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 196 கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது 27th பிஎஸ்ஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து 28th கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து 29th கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 196 க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஓசி கம்யூனிட்டி. அடுத்தது 30th பிஎஸ்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் ஆஃப் 196. அடுத்தது 31st எம்ஐடி கேம்பஸ் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இது செல்ஃப் சப்போர்ட்டிங் 195.5. யூஸ்வலாக சிஇஜி அண்ட் எம்ஐடி கேம்பஸ்லாம் ஸ்டூடெண்ட் வந்து எது கிடைச்சாலும் எடுத்துப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் பிஎஸ்சிலையும் எது கிடைச்சாலுமே எடுத்துப்பாங்க. பட் சில கோர்ஸ் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் எடுப்பாங்க. லைக் இப்போ டெக்ஸ்டைல், லெதர் அப்படின்னு வரும்போது ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸில் இருந்தாலும் அதை ப்ரிஃபர் பண்ணாமல் நம்ம வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்கலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது அப் டு தி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட ஒரு ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது 32nd கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அடுத்தது பாருங்க 33 கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். 34 மறுபடியும் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது வரைக்கும் நம்ம 195.5 வரைக்கும் வந்திருக்கோம் க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்து மறுபடியும் தியாகராஜர் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அடுத்தது சிஇஜி கேம்பஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 195 க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்தது சிஇஜி கேம்பஸ் சிவில் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து எஸ்எஸ்என்ல வந்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது 39th ஆப்ஷனில் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி க்ளோசிங் கட் ஆஃப் 195. அடுத்தது சிஐடி கோயம்புத்தூர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அடுத்தது பிஎஸ்ஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 195 க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்தது பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இதுவும் வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ 195. ஸோ 195ஓட 43 ஆப்ஷன்ஸ் இருக்குது. காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் கம்பைண்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது 44 மறுபடியும் சிஇஜி கேம்பஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 194.5. அதுக்கடுத்து 45th ஆப்ஷன் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 194.5 செல்ஃப் சப்போர்ட்டிங். அதுக்கடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது 46th வருது. ஸோ ஆல்ரெடி சென்னையில் வந்து நம்ம சிஇஜி கேம்பஸ் அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் பார்த்தோம், எஸ்எஸ்என் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் வர்றது வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு க்ளோசிங் கட் ஆஃப் வர்றது வந்து நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸாக தான் இருக்கும், ஏன்னா அதுதான் வந்து ஹைலி ப்ரிஃபர்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 194. அதுக்கு அடுத்தது மறுபடியும் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 194. நெக்ஸ்ட் வந்து குமரகுரு இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இது க்ளோசிங் கட் ஆஃப் 194. அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தியாகராஜர் காலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மறுபடியும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்து பார்த்தீங்கன்னா எய்தர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஐடி இருக்கும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 193. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் 193. அண்ட் அடுத்தது பிஎஸ்ஜி காலேஜ் இது வந்து 54th ஆப்ஷனில் வருது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 193. அடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 193 க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஓசி. 56th ஆப்ஷனில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஸோ சேலத்தில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு வருது. ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் க்ளோஸ் ஆகும். க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 193. இப்போ சில ஸ்டூடெண்ட் வந்து டாப் கட் ஆஃப் வச்சுட்டு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும், ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் படிக்கணும் அப்படின்னும் போது அவங்களோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே அண்ணா யூனிவர்சிட்டி
அதுக்கு அடுத்தது ஜிசிடி கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்து ஜிசிஇ சேலம். ஸோ இது யூஸ்வலாகவே எல்லா வருஷமுமே வர்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த காலேஜோட டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து அண்ட் ஈவன் வித் கட் ஆஃபோட நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குமரகுரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்து மறுபடியும் தியாகராஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதில் ஏஐஎம்எல் வருது. மறுபடியும் தியாகராஜர் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வருது. அடுத்து ஏசிடி கேம்பஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நம்ம ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி அண்ட் எம்ஐடி கேம்பஸ் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங். இப்போ ஏசிடி கேம்பஸில் இருக்கிற கோர்ஸ்லேயே வந்து எது ஹைலி ப்ரிஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃப்ரம் திஸ் கட் ஆஃப் வி கம் டு நோட் இஸ் அ கெமிக்கல் இன்ஜினியரிங். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது 61 பொசிஷன். அடுத்து பிஎஸ்ஜி பயோடெக்னாலஜி, அப்புறம் குமரகுரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் குமரகுரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தியாகராஜர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஏசிடி கேம்பஸில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஸோ செகண்ட் கோர்ஸ் இப்போ வந்து ஹைலி ப்ரிஃபர்டு பை தி ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தா இப்போ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்குது. அடுத்தது எஸ்எஸ்என் மெக்கானிக்கல், இதோட க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஓசி வந்து 192. அடுத்து மறுபடியும் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அண்ட் அடுத்தது பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 192 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கடுத்து 70th ஆப்ஷனில் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் 71 ஸ்ரீ கிருஷ்ணா இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து எலக்ட்ரிக்கல், ஸ்ரீ கிருஷ்ணா அகைன் ஃபஸ்ட் டைம் இப்போ இங்கே இந்த லிஸ்ட்டில் அப்பியர் ஆகுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் க்ளோசிங் கட் ஆஃப் 192. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 192. இன்னொன்று ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இப்போ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 192 அப்படின்னா நம்ம க்ளோசிங் கட் ஆஃபை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது லாஸ்ட் கட் ஆஃப் தான் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் இந்த கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃபை பார்க்கும்போது அதை வந்து சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை. இப்போ 192 இருக்குன்னா அந்த காலேஜில் வந்து ஒரு 198 கட் ஆஃபும் இருக்கலாம், 195 இருக்கலாம், 196 இருக்கலாம். டே கம்மியாகிட்டு இருக்கும்போது 192 வரைக்கும் இருக்காங்கன்னு அர்த்தம். 190லே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 192 வரைக்குமே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது சீட்டெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி காலேஜ். சப்போஸ் இப்போ ஒரு காலேஜ் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் 195ல க்ளோஸ் ஆகிருக்குன்னா அது 200 இல்லையே, 195ல தானே க்ளோஸ் ஆகிருக்கு, அப்போ அது ஒரு நல்ல கோர்ஸ் இல்லையோ அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. 195 தான் க்ளோசிங் கட் ஆஃப். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிற கட் ஆஃப் எல்லாம் அதுக்கு மேலே தான் இருக்கும். 196, 197, 198, 199, ஈவன் 200 கூட இருக்கலாம். ஸோ இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள இந்த லிஸ்ட்டில் கீழே போக போக சில காலேஜ் பார்த்தீங்கன்னா 170 க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா 170 தான் கட் ஆஃபா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 195, 192, 190, 180, 185 எல்லா ரேஞ்சிலையுமே இருப்பாங்க. லாஸ்ட்டாக எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து 170ல் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு காலேஜ் வந்து இப்போ ஒரு 170, 160 வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது இவ்வளோ கம்மியாக இருக்கே, நம்ம எப்படி இதை ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் தான் அதை விட அதிகமான கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது 72 நம்ம பார்த்துருவோம் திருநெல்வேலி. 73 வந்து மறுபடியும் சிஇஜி கேம்பஸில் மைனிங் இன்ஜினியரிங், இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கோர்ஸ். அடுத்து 74ல் வந்து எம்ஐடி கேம்பஸில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அதுக்கு அடுத்தது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏஐடிஎஸ் இருக்குது. அடுத்து பிஎஸ்ஜியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. தியாகராஜரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சிஎஸ்பிஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிஇஜி கேம்பஸில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என்ல பயோமெடிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் 82ல் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 83ல் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 83 ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதிலே வந்து 83 இருக்குது. ஸோ நீங்கள் ஜோன் வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு சென்னை மட்டும் வேணும்னா நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுட்டு அது மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது மறுபடியும் 84 ஸ்ரீ ஈஸ்வர். ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 191 கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து மறுபடியும் சிஇஜி கேம்பஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து ஏசிடி கேம்பஸ் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் கெமிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்
அண்ட் இன்ஜினியரிங்கில் ஏஎம்எல். அதுக்கடுத்தது மறுபடியும் சிஐடி சென்னை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஏஐடிஎஸ். அதுக்கப்புறம் தியாகராஜர் இது வந்து 94th ஆப்ஷனில் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 190.5 க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்தது 95th ஆப்ஷனில் ஏசிடி கேம்பஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங். அதுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 190 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கடுத்து 97 பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கடுத்தது 98 வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கடுத்தது 99ல் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் 100th வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வித் க்ளோசிங் கட் ஆஃப் 190. ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு 100 ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 101ல் இருந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது வித் க்ளோசிங் கட் ஆஃப் 190. அதுக்கப்புறம் 102ல் வந்து மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கடுத்தது கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் சிஇஜி கேம்பஸில் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதுக்கடுத்தது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் இதோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் இஃப் யூ பிலாங் டு பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மறுபடியும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கடுத்து லோயலா ஐகேம், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கெமிக்கல் இன்ஜினியரிங். மறுபடியும் சிஐடி கோயம்புத்தூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் வருது இன் 113th பொசிஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 189 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கடுத்தது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் சிஜி கேம்பஸில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ், அப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் அடுத்ததும் வருது பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் சிவில் 188.5. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சேலம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து 188.5 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. மறுபடியும் சிஜி கேம்பஸ் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இது வந்து 188.405 கட் ஆஃப். ஸோ 123rd பொசிஷனில் இருக்குது. அடுத்து 124th பொசிஷன் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கடுத்து 125ல் வந்து ஆர்எம்கே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆப்வியஸ்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த டாப் காலேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் 188. அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் குமரகுருவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வரில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தியாகராஜர் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தியாகராஜர் காலேஜில் மறுபடியும் மெக்கட்ரானிக்ஸ். அண்ட் அடுத்து சிஜி கேம்பஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். அதுக்கடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பண்ணாரி அம்மன், ஸோ பண்ணாரி அம்மன் ஃபஸ்ட் டைம் இங்கே அப்பியர் ஆகுது. க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க 187.5 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அப்புறம் கேபிஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதில் ஏஎம்எல். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ 187.5 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் இது இருக்குது. அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்,
அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதுக்கு அடுத்தது 151th பொசிஷனில் பார்த்தாச்சு. 151ல் வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அண்டு 153ல் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதோட க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்க 187. ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்கும்போது இதுலேருந்தே ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்தது ஜிசிடி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஜிசி சேலம், அப்புறம் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் நம்ம ஈரோட்டில் ஒன்று பார்த்தோம், இங்கே வந்து பர்கூரில் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எது வந்து ப்ரிஃபர்டு அப்படின்றத இந்த லிஸ்ட்ல இருந்தே வந்து நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பர்கூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 154th பொசிஷனில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர், அதுக்கப்புறம் கேபிஆர், மறுபடியும் தியாகராஜர், குமரகுரு, கேபிஆர், மெப்கோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பாருங்கள் 186.075 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் டைம் இது லிஸ்ட்டில் வருது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் ஆஃப் ஆர் ஓசி வந்து 186. நீங்கள் அப்படியே அதர் கம்யூனிட்டிக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது லோயலா ஐகேம், அதுக்கப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூர், மறுபடியும் ஜிசிடி கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் குமரகுரு, அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா, கேபிஆர், அதுக்கப்புறம் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து மதுரையில் இருக்குது. அப்புறம் மறுபடியும் ஏசிடி கேம்பஸில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் ஏசிடி கேம்பஸில். இதுக்கு அடுத்து வர லிஸ்ட்டில் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்குது. அப்புறம் ஆர்எம்கே, அப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் மறுபடியும் ராஜலட்சுமி 174th லோயலா ஐகேம், ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 175, 176 மறுபடியும் ஸ்ரீ ஈஸ்வர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏசிடி கேம்பஸில் ஃபார்மசிக்கல் டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் 170th பொசிஷனில் சவிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 185 அதோட க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஓசி. அதுக்கடுத்து சென்ட் ஜோசப் இருக்குது, அண்டு சென்ட் ஜோசப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 185 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 180th பொசிஷனில் இருக்குது. அப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கொங்கு, மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 185 ஃபார் ஓசி கம்யூனிட்டி. அதுக்கடுத்து அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது 186 பொசிஷனில் இருக்குது. அப்புறம் 187 சிஇஜி கேம்பஸ் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி 188 பொசிஷனில் மறுபடியும் ஏசிடி கேம்பஸ் ஃபுட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ஆர்எம்கே, மறுபடியும் ஆர்எம்கே எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அப்புறம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் லோயலா ஐகேம், அதுக்கப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 184.5 க்ளோசிங் கட் ஆஃப் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் குமரகுரு மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 197 பொசிஷன். 198 வந்து நமக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. 199 பொசிஷன் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 200 வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது வரைக்கும் நம்ம 200 சாய்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து 201 இருந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 184. அதுக்கப்புறம் 202 பண்ணாரி அம்மன், அதுக்கடுத்து மறுபடியும் பண்ணாரி அம்மன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீகிருஷ்ணா, மறுபடியும் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து 184. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ இது ஃபஸ்ட் டைம் வருது, இது வந்து 210 இருக்குது. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் வந்து 183.5. ஸோ இது வந்து நமக்கு சிட்டிக்குள்ளேயே இருக்கிறனால நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்து சிஐடி சென்னை சிவில் இன்ஜினியரிங் 183.5 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து பண்ணாரி அம்மன், அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து 216 ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 270 பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 218 வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 219. அப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் 220th பொசிஷனில் வருது பாருங்க, ஏஏஎம்எல், அதுக்கப்புறம் கற்பகம், ஸ்ரீகிருஷ்ணா, அப்புறம் கேபிஆர், ஆர்எம்கே,
மறுபடியும் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், மறுபடியும் ராஜலட்சுமி, அப்புறம் ஸ்ரீ சாய்ராம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இது வந்து திருநெல்வேலி. அண்ட் இதோட க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்க 182.5 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், க்ளோசிங் கட் ஆஃப் 182.5 ஃபார் ஓசி. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, இது வந்து காட்டாங்குளத்தூரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் 236 வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் கொங்கு, ஸ்ரீகிருஷ்ணா, கற்பகம். ஸோ நீங்கள் இந்த காலேஜ் பேரும் அதோட டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். உங்களோட ப்ரிஃபர்ட் லிஸ்ட்டில் எது இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் தனியாக ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேபிஆர், அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரம், அப்புறம் சவிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, க்ளோசிங் கட் ஆஃப் 181.5. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து இது க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த டிபார்ட்மெண்ட்லாம். அப்புறம் சென்ட் ஜோசப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 181.5. அப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட், கற்பகம், கொங்கு, ஸ்ரீகிருஷ்ணா, அப்புறம் கேஜிஐஎஸ்எல், ஸோ ஃபஸ்ட் டைம் வருது. ஸோ க்ளோசிங் கட் ஆஃப் 181.5 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இது வந்து 248th பொசிஷனில் இருக்குது. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் பிஎஸ்என்ஏ, இதுவும் ஃபஸ்ட்டு வருது பாருங்க திண்டுக்கல். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதோட க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஓசி வந்து 181.5. அதுக்கு அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ இது 181.33 இதோட க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் ஆர்எம்டி, ஸ்ரீ சாய்ராம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ரீ சாய்ராம், அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் சோனா ஃபஸ்ட் டைம் வருது 260 பொசிஷனில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 181. அப்புறம் பண்ணாரி அம்மன், குமரகுரு, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர், அப்புறம் வேலம்மாள், இது மதுரை, அப்புறம் ஆர்எம்கே, ராஜலட்சுமி, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ். ஆல்ரெடி ஈஸ்வரியில் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் 180.5 க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஓசி. அப்புறம் பண்ணாரி அம்மன், கற்பகம், அப்புறம் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேஜிஐஎஸ்எல் செகண்ட் டைம் வருது. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்துஸ்தான் காலேஜ் வருது. அதுக்கடுத்து கொங்கு, ஆர்விஎஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்விஎஸ், அப்புறம் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேஜிஐஎஸ்எல், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி இருக்குது. அப்புறம் ஆர்எம்கே, அப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மறுபடியும் ராஜலட்சுமி, அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, ஈஸ்வரி, அப்புறம் மீனாட்சி சுந்தரம், இது கோடம்பாக்கத்தில் இருக்குது. 288 பொசிஷன். க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 179.5. அதுக்கு அடுத்தது மறுபடியும் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் 219 பொசிஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 179.5 ஃபார் ஓசி. அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மெப்கோ நேஷனல், அதுக்கப்புறம் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், அதுக்கப்புறம் சவிதா, இதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 179 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப், ஸ்ரீ சாய்ராம். ஸோ ஸ்ரீ சாய்ராமில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இது வந்து 300 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 300 லிஸ்ட்டு வந்து ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து இதை வச்சே நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்து இப்போ நம்ம 301 பார்க்க போகிறோம். ஸோ 301 மறுபடியும் ஸ்ரீ சாய்ராம், இது வந்து சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க 179. அதுக்கு அடுத்தது இப்போது 302 லயோலா ஐகேம், 303 வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அதுக்கப்புறம் பண்ணாரி அம்மன், அப்புறம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர். ஸோ 309 பொசிஷனில் இருக்குது ஸ்ரீ ஈஸ்வர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 179. அப்புறம் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் கேபிஆர், அப்புறம் ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை டிஸ்ட்ரிக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 179 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் காலேஜ், அதுக்கப்புறம் சவிதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 178.5 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறமேட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 317 ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், மறுபடியும் ஈஸ்வரி, அப்புறம் கேசிஜி காலேஜ் ஆஃப்
டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 322 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 323ல் டெக்ஸ்டைல் வருது. ஸோ இதான் நான் முதலே சொன்னேன், சில பேர் வந்து டெக்ஸ்டைல் தான் வேணும்னு எடுக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் வந்து டெக்ஸ்டைல் வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது எடுக்கலாம். அதனால தான் வந்து இதோட க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்க ரொம்ப பின்னாடி இருக்குது. ஏன்னா இதே மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஹையர் க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கும், பட் இது வந்து 178.5 இருக்குது. அதுக்கடுத்தது கொங்கு, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் வேலம்மாள் மதுரை, மறுபடியும் வேலம்மாள் மதுரை. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி 178.5 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் ஆர்எம்கே, அப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இது கோயம்புத்தூரில் இருக்கிறது. அதுக்கு 334ல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஆர்எம்டி, அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய் ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 336ல் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி. அதுக்கப்புறம் சேலம் கவர்மெண்ட் காலேஜ், அடுத்தது சோனா, அப்புறம் கொங்கு, அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா, அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் கேஜிஐஎஸ்எல், அப்புறம் கேபிஆர், எஸ்என்எஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறோம், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 177.315 க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ நிறைய பேர் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் எது பெஸ்ட்டு காலேஜ்னு கேட்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆர்எம்டி, மறுபடியும் ஆர்எம்டி, அப்புறம் ஆர்எம்கே, அப்புறம் குமரகுரு. ஸோ 349th பொசிஷனில் சிவில் இன்ஜினியரிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 177. அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் மெப்கோ, அப்புறம் மறுபடியும் மெப்கோ, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ், இது தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் டைம் வருது பாருங்கள். க்ளோசிங் கட் ஆஃப் 177. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சாய்ராம், அப்புறம் பிஎஸ்ஜி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 176.5 க்ளோசிங் கட் ஆஃப். அப்புறம் கிருஷ்ணகிரியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ், டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 361 இருக்குது. 362 அதுதான். 363ல் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் குமரகுரு, அப்புறம் கேஜிஐஎஸ்எல், மறுபடியும் கேஜிஐஎஸ்எல், அப்புறம் தியாகராஜர். இப்போ இதில் வந்து இன்டீரியர் டிசைன் அப்படின்ற ஒரு கோர்ஸு செல்ஃப் சப்போர்ட்டிங் 176.5. அப்புறம் வேலம்மாள் மதுரை, அப்புறம் சென்ட் ஜோசப். இதில் வேலம்மாள் பார்த்தீங்களா, வேலம்மாள் தியாகராஜர் இதெல்லாம் வருது. ஸோ இந்த இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹைலி ப்ரிஃபர்டு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜ் வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். 370th ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் டுவர்ட்ஸ் எண்டில் வருது. ஃபேஷன் டெக்னாலஜி இதோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 176 இருக்குது. அதுக்கப்புறம் கற்பகம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்தது பிஎஸ்என்ஏ யூனிவர்சிட்டி காலேஜ் ஏசிடி கேம்பஸ் டெக்ஸ்டைல் பாருங்கள், இது க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 175.5. அதுக்கடுத்து ஆர்எம்டி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 175.5 க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் பண்ணாரி அம்மன், டாக்டர் என்ஜிபி, மறுபடியும் டாக்டர் என்ஜிபி, அப்புறம் ஹிந்துஸ்தான், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அப்புறம் சென்ட் சேவியர் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில். க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 175.5 ஃபார் ஓசி கம்யூனிட்டி. அதுக்கடுத்து ஏசிடி கேம்பஸில் இப்போ என்ன வந்துருக்குன்னா சிராமிக் டெக்னாலஜி வந்திருக்கு 175. அதுக்கப்புறம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மறுபடியும் க்ளோசிங் கட் ஆஃப் 175. அதுக்கப்புறம் பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கடுத்தது ஸ்ரீ சாய்ராம், அப்புறம் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 393% சோனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 175 க்ளோசிங் கட் ஆஃப். அதுக்கப்புறம் மறுபடியும் சோனா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் 395ல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அப்புறம் சாரநாதன். அதுக்கப்புறம் 397ல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி சிவில் இன்ஜினியரிங் 175. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ 398. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 சாய்ஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஓவரால் ஃபார் தமிழ்நாடு ரீஜியன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் எது கொடுக்கலான்றதை நம்ம இதுலேருந்தே நம்ம கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நேரில் கூட நீங்கள் போய் பார்த்தும் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி மீதியெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஃபர்தராக 170லேருந்து 150 வரைக்கும் அந்த மாதிரி கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்மில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி we will try to provide you. Wishing you all the best.